வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 34. காஞ்சனை அன்று பகல் தனக்கு வந்த கடிதத்தை உடனே படிக்க முடியாமல் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக தன் அறையை அடைந்த பிறகே கடிதத்தின் உரையை கிழித்து வாசித்தாள். அன்புள்ள காஞ்சனைக்கு அண்ணன் எழுதி கொண்டது. உன்னிடமிருந்து ஏன் பதிலே வரவில்லை? நீயும் குழந்தையும் சேமமாயிருப்பதை கேள்விப்பட நான் மிக்க ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். குழந்தை நன்றாக விளையாடுகிறானா? பார்ப்பதற்கு காஞ்சனாவைப் போலவே இருக்கிறான் என்று தாத்தா கடிதம் எழுதியிருந்தார். அதை படித்த நான் மிக்க சந்தோஷம் அடைந்தேன். நிற்க நான் முன்பே சொல்லியிருக்கும் உங்கள் பந்துவான டாக்டர் சீதா அவ்விடம் ஆத்தூரில் உங்கள் வீட்டில் சில நாட்கள் வந்து தங்கப் போகிறாள். அவளும் அவளுடைய தாயாரும் வருவார்கள். என் பொருட்டு நீ சீதாவை மிகவும் அன்புடன் கவனித்து கொள்ள வேண்டும். உன்னை போன்ற கபடமற்ற நெஞ்சம் கொண்டவள் சீதா. அத்தனை பெரிய வீட்டில் தன்னந்தனியாக விடப்பட்டதாக அவள் மனம் எண்ணாதபடி அவளை நன்கு கவனித்துக்கொள். உன் அண்ணன் பொருட்டு நீ இதை செய்வாய் என்று நினைக்கிறேன். நான் இந்த கடிதம் எழுதியதை பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். உடனே பதில். கடிதத்தை படித்த காஞ்சனை, அப்பாடி, கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு முன்னாடியே இத்தனை அக்கறை எடுத்துக்கொண்டால் கல்யாணம் ஆனதும் ஏது? என் ஞாபகம் கூட அண்ணனுக்கு இருக்காது போலிருக்கு. அவள் என்ன பெரிய ரதியா என்ன? அண்ணன் மயங்கி போய்விட்டாரே என்று தனக்குள்ளேயே நினைத்தவள் மெல்ல சிரித்தாள். காரை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த மாத்தூர் ஜமீன்தார் வாசல் கதவை பிடித்து கொண்டு தத்தி நடக்க முயன்று கொண்டிருந்த தன் மகனை கண்டான். திருட்டு பயலே, உனக்கு கால் மலைச்சி போச்சுதா என்ற ஆர்வத்துடன் அணுகிய தந்தையை கண்ட குழந்தை அப்பா என மழலையாக அழைத்து கொண்டு ஆவலுடன் தாவி ஓடி வந்தான். பின்னாலே வந்த பொன்னம்மாள் பெருமையுடன், தம்பி, அவனுக்கு எத்தனை அறிவு போ! காரு சத்தம் 1 மைல் தூரத்திலிருந்து கேட்டா கூட போதும், என் இடுப்பிலிருந்து குதிச்சிடுவான் என்றாள். என் பிள்ளை எப்படி இருப்பான்? அவன் பெரிய போக்கிரி பையல் அல்லவா என்று பதிலுக்கு கூறிய மாத்தூர் ஜமீன்தார் மகனை மார்புடன் அணைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். இந்த காட்சியை உள்கட்டில் இருந்தபடி கவனித்து கொண்டிருந்தாள் காஞ்சனை. புஷ்பநாதன் தன் மகன் மீது கொண்டிருந்த மகத்தான பாசத்தை அவள் நன்கு அறிவாள். குழந்தைக்கு உடம்புக்கு சிறிது கோளாறு ஏற்பட்டால் கூட போதும், ஜமீன்தார் துடித்து போயிடுவான். ஆசைக்கு உகுந்த பானுமதி திராட்சை ரசம் தொழிற்சாலை எல்லாவற்றையும் விட மாத்தூர் ஜமீன்தார் தன் மைந்தனை மிகவும் நேசித்தான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தாயான காஞ்சனை காலக்கிரமத்தில் வெற்றி அடையாமலா போய்விடுவாள். பலவாறு எண்ணிய காஞ்சனை கணவனை வரவேற்கும் பொருட்டு முன்கட்டிற்கு மெல்ல வந்தாள். காஞ்சனை, தம்பி வந்திருக்குது, வந்து கவனி என்று மாமியார் உரத்து கூவி அழைப்பதை கேட்டதும் காஞ்சனை வேகமாக முன்கட்டிற்கு ஓடி வந்தாள். மகனை மடி மீது வைத்து கொஞ்சி கொண்டிருந்த ஜமீன்தார் மனைவியை கண்டதும் தோள் மீது போட்டிருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து அலட்சியமாக அவள் கையில் வீசினான். எனக்கு ஒன்று வேண்டாம், பசியே இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் தன் மகனுடன் விளையாட ஆரம்பித்தான். கிளுக்கென்று சிரிக்கும் மைந்தனையும் அச்சிரிப்பொலியில் மகிழ்ந்து மயங்கி நிற்கும் தந்தையையும் பார்த்து கொண்டு காஞ்சனை பெருமிதத்துடன் சற்று மறைவான இடத்தில் நின்று கொண்டாள். தம்பி, இன்னைக்கு சாயங்காலம் காரு எங்கேயும் போகாதல்லவா என்று ஜாடையாக பொன்னம்மாள் வினவியதும் தன் நிலையை அடைந்த புஷ்பநாதன், என்னத்துக்குமா கேட்கிறீங்க? ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு கார் தேவையா இருக்கும் என்றான். இல்லை தம்பி, பெரியசாமி சம்சாரமும் மகளும் நம் வீட்டிலே 10 நாள் தங்க போகிறாங்களாம். இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு வருவதாக கடிதாசி போட்டிருக்காங்க. அவங்களே ஸ்டேஷனிலிருந்து அழைத்து வரத்தான் காரை அனுப்பலாம்னு என்று இழுத்தாள் பொன்னம்மாள். அதற்காக கார் வேண்டுமா என்ன? வில் வண்டியை அனுப்பி அழைத்து வர சொன்னால் போதாதா? எனக்கு ராத்திரி கார் தேவையாக இருக்குமே என்று கடுமையாக பதிலளித்தான் மகன். வில் வண்டி போய் எப்படி அழைச்சி வர்றது? ஸ்டேஷன் கிட்டத்தில் இருக்குது என்று தாயார் பிடிவாதமாக கூறினாள். இவங்களையெல்லாம் யார் வர சொன்னதாம் என்று மகன் எரிந்து விழுவதை கண்ட பொன்னம்மாள், என்ன தம்பி அப்படி சொல்லிட்ட? சுவாமி வேண்டுதலை விஷயமா? பெரியசாமி பெண் ஜாதி இந்த பக்கம் வராங்களாம். அவங்க வீட்டிலே நான் போய் தங்கி இருந்தப்போ எத்தனை மரியாதை பண்ணினாங்க. நாம் திருப்பி செய்யாட்டி நல்லா இருக்குமா என்று கேட்டாள். அது என்னவோ உன் இஷ்டம்.
அவங்க இங்கே வந்து 10 நாள் என்ன, ஒரு மாசமானாலும் இருக்கட்டும், கார் ஸ்டேஷனுக்கு அனுப்புவதை பற்றி தான் என்று மகன் முடிப்பதற்குள், என்னவோ அவங்க நம்ம வீட்டுக்கு முதலாக வராங்க, பின் உன் இஷ்டம் என்ற சலிப்புடன் தாயார் கூறினாள். சரியம்மா, 9 மணிக்குள்ளாவது கார் திரும்ப வந்துவிட்டால் எனக்கு வெளியே போக சௌகரியமாக இருக்கும் என்று மகன் முடிவில் அளித்த உத்தரவை கேட்ட பொன்னம்மாள் மனமகிழ்ந்தாள். காஞ்சனா, ராத்திரி சமையல் கொஞ்சம் கவனிக்க செய்ய சொல்லு. மாடி பக்கம் இருக்கும் கோடி அறையை பெருக்கி கழுவி 2 கட்டிலை கொண்டு போட்டு வைக்க சொல்லு என்று மருமகளுக்கு உத்தரவிட்டாள். வீட்டு வேலைகள் யாவையும் செய்து முடித்துவிட்டு நலுங்கி போயிருந்த ஆடையை நீக்கி வேறு உடுத்தி கொண்டு தன்னை சற்று அலங்கரித்து கொள்ளும் நிமித்தம் காஞ்சனை தனது அறைக்குள் நுழைந்தாள். இரவு போஜனத்தை அவசரமாக முடித்து கொண்ட புஷ்பநாதனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. வெகு நேரமாகியும் ஸ்டேஷனுக்கு சென்ற கார் வராதது கண்டு சலிப்படைந்த அவன் மாடி அறைக்குள் சென்றான். கண்ணாடி முன்பு தனது கூந்தலை வாரி கொண்டு நின்ற மனைவியை கண்டதும், அலங்காரம் அப்புறமாகட்டும், எனக்கு வெளியே போக தேவையான உடைகளை எடுத்து வை என்று எரிச்சலுடன் சொன்னான். பானுமதி வீட்டிற்கு போவதற்கு நேரமாவதைக் கண்டு தன் கணவன் ஆத்திரப்படுகிறான் என்று உணர்ந்த காஞ்சனை மனம் வெம்பியவளாய் கூந்தலை வாராது அப்படியே அள்ளி சொருக்கி கொண்டு கணவன் கட்டளையை மேற்கொண்டாள். தனது உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே புறப்பட ஆயத்தமான புஷ்பநாதன் கீழே இறங்கி சென்றான். அந்த சமயம் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்த கார் விருந்தாளிகளுடன் வாசலில் வந்து நின்றது. அழைக்காமல் தன் வீட்டிற்கு வந்திருக்கும் அவ்விருந்தாளிகளை பார்க்க மனமில்லாதவன் போன்ற மாத்தூர் ஜமீன்தார் தனது முகத்தை திருப்பிக் கொண்டு வாசல் ஹாலில் ஒரு புறமாக நின்று கொண்டிருந்தான். வாங்கம்மா வாங்க, எங்க வீடு இப்போதாவது தெரிஞ்சதே என குதூகலத்துடன் பெரியசாமி பிள்ளையின் மனைவியை எதிர்கொண்டு அழைத்தாள் பொன்னம்மாள். தாயுடன் கூட உள்ள நுழைந்த டாக்டர் சீதாவை கண்டதும் அவள், என்னம்மா சீதா, உடம்பு ரொம்ப எழுச்சி போச்சுதே என்று குசலம் விசாரித்தாள். இன்றைக்கு வண்டி கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டது, அதனால்தான் நேரமாயிற்று என்று பதிலளித்த இனிய குரல் புஷ்பநாதனை திரும்பி பார்க்க செய்தது. ஸ்வர்ண பதுமை என மெல்ல நடந்து உள்ளே வந்து கொண்டிருந்த டாக்டர் சீதாவின் மோகன உருவம் அவனை ஒரு கணம் ஸ்தம்பிக்க செய்தது. தனக்கு வரப்போகும் அண்ணியை ஏற இறங்க பார்த்த காஞ்சனை தனது அண்ணனின் அதிர்ஷ்டத்தை உள்ளூர வியந்து கொண்டாள். விருந்தாளிகள் சாப்பிட்டதும் பொன்னம்மாளின் உத்தரவுப்படியே அவர்களை மாடியில் தயாரித்து வைத்திருந்த அறைக்குள் காஞ்சனை அழைத்து சென்றாள். விஸ்தாரமான அந்த அறையையும் அது அலங்கரிக்கப்பட்டிருந்த தோரணையும் கண்ட சீதா மிகவும் ஆச்சரியத்துடன், அறை ரொம்ப அழகாக இருக்கிறதே என்றாள். நீங்கள் வருவதை பற்றி அண்ணன் எனக்கு தனியே ஒரு கடிதம் போட்டிருந்தார், அதனால் இந்த அறையை தயார்படுத்த சௌகரியமாக இருந்தது என்று குறிப்பாக சொல்லிவிட்டு புன்னகை செய்தாள் காஞ்சனை. அதை கேட்டு சீதாவின் முகம் பூப்பென்று சிவந்தது. அப்படியா என்று சொல்லிவிட்டு சபேசனை பற்றிய பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டாள். சீதாவும் காஞ்சனையும் கொஞ்சம் நேரம் பல்வேறு விஷயங்களை பற்றி அதிக நாள் பழகியவர்கள் போல பேசி கொண்டிருந்தனர். சபேசனை போன்ற ஜாடியில் ஒத்திருந்த காஞ்சனையின் கல்லும் கவடமற்ற சுபாவம் சீதாவிற்கு எடுத்த எடுப்பிலேயே மிகவும் பிடித்துவிட்டது. உங்களுக்கு தலை பின்னிக்கொள்ளக்கூட பொழுதில்லையா என்று கேட்டுக்கொண்டு கேலியாக சிரித்தாள் சீதா. பொழுதில்லை என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இந்த வீட்டில் எனக்கு கொள்ளை வேலைகள் இருக்கின்றன என்று காஞ்சனை வெகுளியாக பேசி கொண்டிருக்கையில் எதிர்பாராத சமயம் அங்கே வந்து நின்ற புஷ்பநாதனை கண்டு சற்றென்று பேச்சை நிறுத்திவிட்டு இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். உங்கள் பேச்சின் நடுவில் வந்து குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் என்று புஷ்பநாதன் பொதுவாக கூறிவிட்டு பெரியசாமி பிள்ளையின் மனைவியின் பக்கம் திரும்பி, ஊரில் மாமா எல்லோரும் சௌக்கியம்தானே? இந்த வீட்டை தங்களுடையதாக நினைத்து கொண்டு நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்பது என் வேண்டுகோள் என வினயமாக கூறினான். அதென்ன அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டை போல நினைச்சுதானே நாங்கள் வரலாம்னு கூட கேட்காமலே புறப்பட்டு வந்துட்டோம். பொன்னம்மா, அக்காலை இப்பத்திலிருந்தா தெரியும் என்று பல்லை இழித்தாள் சீதாவின் தாயார். வேண்டிய எல்லா சௌகரியமும் என் மனைவி செய்து கொடுப்பாள். சங்கோஜப்படாது தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்ததை பற்றி மிகவும் சந்தோஷம் என்று கூறிவிட்டு ஜமீன்தார் தனது
அறையின் பக்கம் சென்றான். கணவன் அங்கிருந்து அழைப்பதை கேட்ட காஞ்சனை சீதா முதலியவர்களிடம் விடை பெற்று கொண்டு தனது அறைக்கு ஏகினாள். சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டு சிகரெட்டு ஒன்றை பிடித்து கொண்டிருந்த அவனை கண்டதும் காஞ்சனை, நீங்கள் வெளியில் போக வேண்டும் என்று சொன்னீர்களே என்று மெல்ல கூறினாள். ஆலோசனையிலிருந்து திடுகிட்டு விழித்து கொண்ட புஷ்பநாதன் இன்று போவதில்லை என்று கூறிவிட்டு பெருமூச்சிறைந்தான். அத்தியாயம் 35. மாத்தூர் ஜமீன்தார் பங்களாவில் சீதா வந்து தங்கி ஒரு வாரம் மின்னலை போல் மறந்தோடியதாக புஷ்பநாதனுக்கு தென்பட்டது. கண்ணம் குழிய கலகலவென்று சிரிக்கும் அவளது சிறுபொலியில் பங்களாவே ஒரு புது பொலியுடன் திகழ்வதாக பிரமை கொண்ட மாத்தூர் ஜமீன்தாரின் கவனம் முழுவதும் கவர்ந்து கொண்டாள் சீதா. சீதா சாப்பிட்டாளா? சீதா தூங்கினாளா? சீதாவிற்கு எங்கே போக வேண்டும்? கார் வேண்டுமா என்று சீதாவின் சௌகரியத்திற்காக மிகவும் பாடுபட்ட புஷ்பநாதன் தொழிற்சாலை, பானுமதி எல்லாவற்றையும் மறந்தவனாக தென்பட்டான். சீதாவின் நிலைமை தர்ம சங்கடமாகிவிட்டது. விருப்பமில்லாத தாயும் நேண்டுகோலை தட்ட முடியாதவளாக மாத்தூருக்கு வந்திருந்தாள் அவள். பல மைல்களுக்கு அப்பால் இருந்த போதிலும் அவளது ஞாபகம் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் விஸ்வாநகர் ஆஸ்பத்திரியிலேயே தான் இருந்தது என்று சொல்ல தேவையில்லை. எப்பொழுது திரும்ப ஊருக்கு போவோம் என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அவள் புஷ்பநாதன் தன்மேல் காட்டிய ஆதரவை கண்டு மனம் கலங்கி போனாள். ஜமீன்தாருக்கு ஏன் அந்த மதிமயக்கம்? ரதிதேவி போன்ற மனைவி இருக்கையில் நம்மை கண்டு மனம் தளர்வானேன்? காஞ்சனை நம்மை பற்றி தப்பாக நினைத்து கொண்டாள் என்று மிகவும் கவலைப்பட்டாள் சீதா. வெளியில் தாயிடமும் மற்ற யாரிடமும் தன் மனநிலையை சொல்லி கொள்ள முடியாது தவித்த அவள் தன் தாயை ஊருக்கு புறப்படும்படி தினம் நிர்பந்தித்து கொண்டிருந்தாள். காஞ்சனை புஷ்பநாதனிடம் கோபம் கொள்வதற்கு பதில் சீதாவிடம் கோபம் கண்டாள். மனிதர்களின் மனப்போக்கு தெரியாத இவளா படித்த பெண்? வயதாகவில்லை, உலகம் தெரிய புருஷன் மனம் தடுமாறி வந்து பேச முன் வந்தால் கூட இவள் ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? சரிக்கு சமமாக நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டு இங்கிலீஷில் பதில் பேசுகிறாளே, இந்த அண்ணனுக்கு என்ன தெரியும்? ஆமாம், புருஷர்களுக்கே என்ன தெரியும்? தன்னுடன் பல்லை காட்டி கொண்டு பேசும் பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு ஸ்திரீ திலகமாக்கி விடுவார்கள். இவளையா கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார்? அண்ணா படித்திருந்தால் என்ன, அழகிருந்து என்ன, அந்தஸ்து இருந்த என்ன? அடக்கமில்லாதவள் இன்னொருத்தியின் புருஷனுடன் சரி சமமாக பேச முற்பட்டவள் என்று கோபம் கொண்ட காஞ்சனை சீதாவிடம் சற்று பாராமுகமாகவே நடக்க தலைப்பட்டாள். காஞ்சனை வந்த முதல் நாள் தன்னிடம் காட்டிய அலாதி அன்பையும் அதற்கு பின் நடந்து கொள்ளும் விதத்தையும் ஆராய்ந்து பார்த்த சீதாவுக்கு மன வருத்தம் தாங்க முடியவில்லை. இந்த வீட்டிற்கு எதற்காக வந்தோம் என எண்ணி அவள் மன துன்பத்துடன் தன் அறையில் அன்று உட்கார்ந்திருந்தாள். ஏமா சீதா, ஏன் இங்கே உட்கார்ந்திருக்க? நீ பாட்டு நல்லா பாடுவியேன்னு ஏழுமலையிடம் சொல்லி அனுப்பி வீணை ஒன்றை எடுத்து வர சொன்னேன். கொஞ்சம் வந்து அதை வாசிச்சு எங்களுக்கெல்லாம் பாடி காட்டு என்று பொன்னம்மாள் அறைக்குள் வந்து கூப்பிட்டாள். சீதா எத்தனையோ மறுத்தும் மாத்தூர் ஜமீன்தாரினி பிடிவாதம் செய்யவே வேண்டா வெறுப்புடன் ஹாலில் ரத்தன கம்பளத்தின் மீது வீணையின் முன்பு உட்கார்ந்தாள் சீதா. அரை மனதுடன் சுருதி கூட்டி பாட ஆரம்பித்தாள் அவள். அது சமயம் வெளியிலிருந்து திரும்பி வந்த புஷ்பநாதன் உள்ளே நுழைவதை கண்டதும் அவள் பாதி பாட்டில் சற்றென்று நிறுத்தி கொண்டாள். இது என்ன வெட்கம்? தம்பித்தானே வருவது, மேலே பாடமா என்று பொன்னம்மாள் வற்புறுத்தி கூறினாள். என்ன, நான் கேட்கக்கூடாதான் நீங்கள் பாடுவதே என்று பரிகாசமாக கேட்ட வண்ணம் புஷ்பநாதன் அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். ஹாலின் மூலையில் சுவரோரமாக நின்று கொண்டு சஞ்சலம் மிகுந்த கண்களால் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த காஞ்சனியை பார்க்கவும் சீதாவிற்கு அச்சமாக இருந்தது. ஜமீன்தாரின் வேண்டுகோளை நிராகரிக்க முடியாது. புஷ்பநாதனின் இச்சைப்படி பாடினால் காஞ்சனை கட்டாயம் தன்னை பற்றி தப்பாக நினைத்து கொள்வாள். மனம் கலக்க மிகுந்த அவள் தயங்குவதை கண்ட ஜமீன்தார், நீங்கள் கட்டாயம் பாடித்தான் ஆக வேண்டும், பாட்டை கேட்காமல் நான் இங்கிருந்து போவதில்லை என்று பிடிவாதமாக கூறினான். தாயார் பொன்னம்மாள் முதலிய எல்லோருடைய வற்புறுத்தலின் பேரில் மிக்க மன கஷ்டத்துடன் அவசரமாக பாடி முடித்து கொண்டு சீதா எழுந்து விட்டாள். இரவு தனது அறையில்
படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டிருந்த புஷ்பநாதன் மனைவி மேஜை மீது கொண்டு வைத்த பால் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வாய் பருகினான். சீதாவுக்கு இவ்வளவு அழகாக பாடக்கூட தெரியுமா என்று அவன் சொல்வதை கேட்ட காஞ்சனைக்கு கோபம் தாங்க முடியாது போயிற்று. பானுமதியை விடவா சீதாவின் பாட்டு உசுத்தியாக இருக்கிறதே என்று கணவனை கேட்டுவிட்டாள். கொஞ்சம் நாட்களாக தன்னிடம் எதுவும் பேச பயந்து போயிருந்த காஞ்சனை தைரியமாக கேட்ட கேள்வி புஷ்பநாதனை தூக்கி வாரி போட்டது. சீ, அதிக பிரசங்க கழுதை என வெகுண்ட மாத்தூர் ஜமீன்தாரின் கையில் இருந்த பால் பாத்திரம் காஞ்சனையை நோக்கி பறந்தது. டக்கென்று தன் தோல் மீது உராய்ந்து சென்ற பாத்திரம் தன் ஆடை மீது பாலை சிதறிவிட்டு கீழே உருண்டோடுவதை கண்ட காஞ்சனை பயத்திற்கு பதில் தாங்க முடியாத கோபம் கொண்டாள். வீரென்று அவள் மிடுக்காக அறையை விட்டு வெளியேறினாள். மனைவி மீது மிக்க கோபம் கொண்ட ஜமீன்தார் படுக்கை அறையின் கதவை படியரென்று சாத்தி தாழிட்டு கொண்டு படுத்து உறங்கலுற்றான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் விடியாததுமாக பங்களா அமளி துமளிப்பட்டது. கோவிலுக்கு கிளம்பும் நிமித்தம் அவசரமாக புறப்பட்ட சீதா ஸ்நான அறையில் தன் வைர நெக்லஸை மறந்து வைத்து விட்டாள். திரும்பி ஓடிப்போய் தேடுவதற்குள் அதை காணவில்லை. இச்சங்கதியை கேள்விப்பட்ட பொன்னம்மாள் மிகவும் கவலையுடன் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அதட்டி விசாரித்து கொண்டிருந்தாள். விஷயம் ஜமீன்தார் காதுக்கும் எட்டிவிட்டது. சீதாவின் சுண்டிய முகத்தை கண்ட மாத்தூர் ஜமீன்தார் மனம் கஷ்டப்பட்டது. அவன் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் கூப்பிட்டு கடுமையுடன் விசாரிப்பதில் முனைந்தான். கண்ணம்மாதான் ஸ்நான அறையே கடைசியாக பெருக்கியவள் என்று 7 மலை மென்று விழுங்கினான். ஆமாம் தம்பி, அவள்தான் வெந்நீர் அடுப்பை பத்த வச்சு அறையை பெருக்கினாள். அவளை கூப்பிட்டு முதல்ல விசாரி என்று பதறினாள் பொன்னம்மாள். எஜமானர் தன்னை கூப்பிடுவதை கேட்டு பயந்து கொண்டு வந்து நின்றாள் கண்ணம்மாள். எங்கே வைர நெக்லஸ், உண்மையை ஒப்புக்கொள் என்று ஜமீன்தார் தன்னை பார்த்து கர்ஜிப்பதையும் சுற்றிலும் தன்னை எல்லோரும் சந்தேகத்துடன் பார்ப்பதையும் கண்டு நடுநடுங்கி போன கண்ணம்மாள், சாமி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, கடவுள் அறிய நான் நகையை பார்க்கவே இல்லைங்க என்று கண்ணீர் ததும கூறினாள். நாயே, என்ன போய் உண்மையை சொல்கிறாயா இல்லாட்டி என்று ஆத்திரத்துடன் கத்திய புஷ்பநாதன் முற்றத்து தரையில் காய்ந்து கொண்டு கிடந்த விறகு குச்சிகளில் ஒன்றை கையில் உடித்து கொண்டான். சாமி, நான் ஒன்றும் அறியேன் என்று பங்களாவே அதிரும்படி வேலைக்காரி அலறுவதையும் சட்டை செய்யாமல் கையில் இருந்த கம்பு ஒடிந்து போகும் வரை தன்னையும் மறந்து ஆத்திரத்தில் ஜமீன்தார் வேலைக்காரியை அடித்து கொண்டிருப்பதையும் உள்கட்டிலிருந்து பார்த்த காஞ்சனைக்கு நெஞ்சம் படபடத்தது. தன் அருமை வேலைக்காரியின் ஆதரவற்ற நிலைமையை கண்டு ரத்தம் கொதித்த அவள் ஒரே வினாடியில் முற்றத்தை அடைந்தாள். சுற்றுப்புறத்தில் இருந்த சகலரையும் உணர்ச்சி வேகத்தில் மறந்து போன காஞ்சனை, நிறுத்துங்கள், இது என்ன அநியாயம்? நகையை அவள் திருடியிருந்தால் போலீஸில் ஒப்படையுங்கள். ஊரான் வீட்டு பெண்ணை கை தொட்டு அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை என்று அதட்டினாள். மனைவியின் மிரட்டல் மொழிகளை கேட்ட ஜமீன்தார் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான். மறுகணம் வேலைக்காரர்கள் முன்னிலையில் தன்னை அதட்டின மனைவி மீது அவனது கோபம் திரும்பியது. கழுதை, உள்ளே போ என்று உக்கிரமாக கத்திய புஷ்பநாதனின் கையில் இருந்த கம்பு காஞ்சனையின் முதுகில் சுளீர் என்று பாய்ந்தது. அண்டம் கிடுகிடுத்து விட்டதை போன்று பிரமை அடைந்த காஞ்சனை அவமானத்தினால் துடித்து போனாள். மாத்தூர் ஜமீன்தார் வேலைக்காரர்கள் முன்னிலையில் மனைவியை கம்பால் அடித்தார். எத்தனை இழிவான செய்கை! புஷ்பநாதன் கம்பை மறுபடியும் ஓங்குவதற்குள் சீதாவின் தாயார் ஓடி வந்து, நிறுத்துங்கள், இது என்ன, நல்லாவே இல்லை என்று தடுத்ததும் கோபத்துடன் கம்பை தூர எறிந்தான் புஷ்பநாதன். இதற்குள் இன்னொரு அதிர்ஷ்யம் நடந்தது. காணாமல் போனதாக பங்களாவை கலக்கிய வைர நெக்லஸ் சீதாவின் பெட்டிக்குள்ளேயே இருந்தது. தனது ஞாபக மறதியினால் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளை நினைத்த சீதா மனம் புண்ணாகி விட்டாள். நகை என் பெட்டியிலே இருந்தது. ஞாபக மறதியினால் ஏற்பட்ட சிரமத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும் என்று சீதா புஷ்பநாதனை வேண்டிக் கொண்டாள். அதனால் பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள் என்று புன்னகையுடன் பதிலளித்த புஷ்பநாதன் தனது அறைக்குள் நுழைந்தான். அங்கே மூளையில் மெல்ல அழுது கொண்டு நின்ற காஞ்சனையை கண்டதும் அவனுக்கு மறந்திருந்த கோபம் மீண்டும் பொங்கி விழுந்தது. கதவை தாளிட்டு விட்டு மனைவியிடம் வந்த ஜமீன்தார் ஆத்திரத்துடன் பல்லை கடித்து
கொண்டு, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? எல்லார் முன்னிலையிலும் என்ன கேள்வி கேட்டாய் என்று கையை ஓங்கினான். கண்ணீரை துடைத்து கொண்ட மனைவி கணவனை தைரியமாக பார்த்து, உங்களுக்கு மட்டும் எல்லார் முன்னிலையிலும் மனைவியை அடிப்பதற்கு மானம் இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். எல்லார் முன்னிலையிலும் அடித்தது பொய், இப்பொழுது அடிப்பது மெய் என்று உரிமின அவன் பளீர் என்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். வேதனை பொறுக்க முடியாத காஞ்சனை அம்மா என்று வாய் விட்டு கூவினாள்.